காரணம் இல்லாமல் இட்ட சாபம். அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும், தகைவலான் குருவி பறந்து போவது போலவும் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. ஒரு சிலர் எல்லோரையும் சபிப்பார்கள். அவர்களுடைய சாபத்திற்கு காரணமே இருக்காது. நம்மீது யாராவது காரணமில்லாமல் சாப வார்த்தைகள் சொன்னால் அது நமக்கு சித்திக்காது. அந்த சாப வார்த்தைகள் பலிக்காது. நமது தலைகளுக்கு மேல் ஏராளமான பறவைகள் பறந்து போகிறது. அவற்றால் நமக்கு ஒரு கேடும் உண்டாவதில்லை. அதுபோலவே காரணம் இல்லாமல் இட்ட சாபம் நமக்கு ஒரு கேடும் செய்யாது. காரணம் இல்லாமல் இட்ட சாபம் வானத்தில் பறக்கும் அடைக்கலான் குருவி போலவும் தகைவிலான் குருவி போலவும் இருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்கும் பெலிஸ்தருக்கும் யுத்தம் நடைபெற்றது. அப்போது பெலிஸ்தரின் சேனையில் இருந்த கோலியாத் இஸ்ரவேல் புத்திரனான தாவீதை சபித்தான். அந்த சாப வார்த்தைகள் தாவீதை ஒன்றும் செய்யவில்லை. பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். 1 சாமுவேல் 17:43. ஒரு சிலர் காரணமில்லாமல் சாபம் இடுவார்கள். அந்த சாபமெல்லாம் பலிக்காது, விரைவில் மறைந்து போகும். குற்றமில்லாதவன் மீது காரணம் இல்லாமல் இடப்படும் சாபத்தினால் ஒரு விளைவும் ஏற்பட போவதில்லை. சாபம் இட்டவனுக்கே அந்த சாபம் போய் சேரும். பலிக்காத சாபங்கள். இஸ்ரவேல் மீது பிலேயாமின் சாபம், தாவீதின் மீது கோலியாத்தின் சாபம், தாவீதின் மீது சீமேயியின் சாபம்.